சார் நான் வந்து பி முதுகானப்பள்ளி வில்லேஜ் தேவரப்பள்ளி போஸ்ட் ஒசூர் தாலுக் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார். நான் வந்து பேர் வந்து எம் திம்ராயப்பா. என்ன நடந்ததுன்னா போன ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு 10,000 கடன் வாங்கியிருந்தேன் அவர்கிட்ட. அவர் கடனுக்கு கொடுக்கும்போது அவர் கொடுக்கும்போதில் வேறு ஆளுக்கு கொடுத்துட்டேன். அந்த ஸ்ரீனிவாசன்ற பேர் 2 பேர் இருக்குது ஃபோனில், அது அவருக்கு மாற்றி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி 1930 கால் பண்ணோம் சார். சாயங்காலம் ஒரு ஈவினிங் ஒரு 8:30க்கு அவர் இந்த மாதிரி லிங்க்கில் போகும்போது அவர் ஒரு லிங்க்கில் நம்பர் கொடுத்தாரு. அவர் பேர் வந்து விஜயகுமார்னுட்டு. அவர் எல்லாமே எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கினார். பேங்க்கு அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு நம்பரு எல்லாமே வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அமௌண்ட் நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி எங்கள்கிட்ட வாங்கினார். நாங்கள் எல்லாமே அவர்கிட்ட போலீஸ் தான் சொல்லி நம்பி அவர்கிட்ட எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அவரும் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னாரு. அன்றைக்கி கம்மியாக தான் இருந்தது. மறுநாள் வந்து ஸ்கூல் பையனுக்காக காலேஜுக்கு சேர்த்தணும்னு சொல்லிட்டு 1 lakh ரூபாய் என் அக்கௌண்ட்டில் இருந்தது சார். அதனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து ₹1 வந்து போடுங்க இங்கே ஒரு நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பருக்கு போடும்போது திரும்பி அன்றைக்கி அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சான்னு கேட்டார். வரலன்னு 4-5 டைம் கேட்டார். வரலன்னு சொன்னேன். அன்றைக்கி திங்கக்கிழமை நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி திரும்பி அந்த இது ரிசீவ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி புதுசாக அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே கேட்டார். நாங்கள் போலீஸ் தான் சொல்லி ரொம்ப நம்பிட்டோம். 1930 கால் பண்ணும்போது எல்லாமே டீட்டெயில்ஸாக அவர் என்னென்ன கேட்குறாரு எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனால் அவர் வந்து ஒரு நம்பர் கொடுத்தாரு சார். அந்த நம்பருக்கு வந்து ரஞ்சித்ன்ற நம்பருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் 95,000 போடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் எதுக்கு சார் கேட்டது, எதுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏமாந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5,000 டோட்டல் வந்து 1 லட்ச ரூபாய் போட்டாச்சு ரஞ்சித்துக்கு. இப்போ டோட்டலாக வந்து 1,10,000 rupees சார். இந்த மாதிரி மாற்றி நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி நேரடியாக போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்தோம். அவர் இந்த மாதிரி எல்லாம் கேட்டதுக்கு எல்லாமே சரி நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னார். தயவு செய்து நான் பசங்களுக்காக சேர்த்து வச்சுருந்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.